எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தியான நாட்கள் மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கிறது. இந்த காணொளி மூலமாக யூடியூப் வாயிலாக உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை 10 நிமிஷத்துக்குள்ளதான். ஆனால் ஆண்டவரின் தயவினால் ஆலயத்தில் 3/4 மணி நேரத்துக்கு மேலே தேவ வசனங்களை கொடுத்து நாங்கள் தியானிக்கிறோம். பல முறை வேதத்தை படிக்கிறோம், வசனங்களை படிக்கிறோம், பிரசங்கம் பண்ணுகிறோம், தியானம் பண்ணுகிறோம். ஆனால் ஒவ்வொரு முறையும் உணர்வோடு, செபத்தோடு, தாழ்மையோடு தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுக்கும்போது அவர் தொடுகிற விதம், அவர் இடைப்படுகிற விதம், அவர் பேசுகிற விதம், அவர் சுட்டி காட்டுகிற வார்த்தைகள் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. ஏதோ ஆண்டவர் இயேசுவை குறித்து பார்க்கும்போது இது மேலோட்டமான காரியம் அல்ல, உண்மையாய் தெய்வத்தின் அன்பு, பரலோகம் கொடுத்ததான அன்பு, பூமியிலே மனுஷனை நேசித்த விதம், அதை தியானிக்கும் போது ஆச்சரியமா இருக்கு. ஆனா உங்களுக்கு சொல்வது ஒரு வசனம்தான். இந்த வார்த்தையை கேளுங்க தயவு செய்து. இந்த அன்பை விட உலகத்துல வேற அன்பு இல்லை. இந்த அன்புக்கு அடிமையா ஒப்பு கொடுத்துருங்க. நேற்றைய தினத்தில் நீங்கள் பார்க்கும்போது தேவன் தம்முடைய அன்பை எப்படி வெளிப்படுத்தினார் என்று பார்க்கும்போது தன் ஜீவனை கொடுத்ததினால் என்று உங்களுக்கு குறிப்பிட்டோம். இன்றைக்கு அவருடைய அன்பு எப்படி நமக்கு வெளிப்படுத்தப்பட்டதுன்னு சொன்னால், அவருடைய அன்பானது அவருடைய இரத்தத்தை நமக்காக கொடுத்ததினாலே, அவர் இரத்தத்தை நமக்கு கொடுத்து அதனாலே மீட்பு கொடுத்தார். அது அவ்வளவு ஈஸி இல்லை. ஒரு வார்த்தைகளை உங்களுக்கு குறிப்பிடுகிறேன். வசனத்தை உங்களுக்கு நான் குறிப்பிட விரும்புகிறேன். யோவானுக்கு எழுதின வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 5, 6 வசனங்கள் நான் படிக்கிறேன் பாருங்க. ஆண்டவர் இயேசு எப்படி வெளிப்படுத்தப்படுகிறார்? உண்மையுள்ள சாட்சி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யார்? உண்மையான சாட்சி, மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவர். எவ்வளோ பேர் மரித்தாங்க. ஆனா எல்லாரும் கல்லறைக்குள்ள இருக்காங்க. ஆனா மரித்தோரிலிருந்து எழுந்தவர் அவர். பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியாகிய இயேசு. எத்தனை ராஜாக்கள் எழும்பினாலும் எல்லாருக்கும் அதிபதி இயேசு. கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று ஒரு உற்சாகமும் ஒரு வாழ்த்துதலையும் யோவான் இந்த இடத்தில் குறிப்பிடுகிறார். இப்பொழுது கவனியுங்கள், அவர் என்ன செய்தாரா? நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து. உங்களை நேசிக்கிறவங்க யாராவது இருக்காங்களா? இந்த வார்த்தையை கவனிச்சு பாருங்க. நம்மிடத்தில், எல்லாரையும் சொல்றார். பேசுகிற நான், கேட்கிற நீங்கள், மற்றவர்கள் எல்லாரிடத்திலும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்த தெய்வம் தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் அற நம்மை கழுவி, அவர் இரத்தத்தை சிந்தினார், இரத்தத்தாலே சுத்திகரித்திருக்கிறார். யார? நம்முடைய பாவங்கள் முற்றிலும். அப்ப நாம் யார்? பாவிகள். பிறக்கும் போதே பாவிகள், குழந்தையாய் இருக்கும் போதே, வளரும் போது பாவிகள், வயதாகும் போதும் பாவிகள் தான். பாவ சுபாவம், பாவத்தின் அகோரம் பேச்சிலே, செயல்களிலே, கிரியைகளிலே தன்னையும் பாதிக்கிறது, மற்றவர்களையும் பாதிக்கிறது. எல்லாருக்கும் இடரல். இப்படிப்பட்ட நிலையிலே ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்?
நம்முடைய பாவங்களை நம்மை கழுவினார். தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பு, பரலோகத்துக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றி இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் தான் ராஜாக்கள் அபிஷேகம் பண்ணப்படுவார்கள் பொறுப்புக்காக, ஆசாரியர்கள் அபிஷேகம் பண்ணப்படுவார்கள் தொழுகைக்காக, ஆராதனை வழிகளை காட்ட. அதை போல நம்மை ராஜாக்களாக உயர்ந்த நிலைக்கு, ஆசாரியர்களாக ஆராதனை செய்ய, பரிந்து பேச அவர் மாற்றி இருக்கிறாராம். அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக, ஆமென் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த வார்த்தைகளை கேட்கிற அருமையானவர்களே, அவர் இரத்தம் நம்முடைய பாவங்களை கழுவி சுத்திகரித்திருக்கிறது. இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் கூட அறிந்து அறியாமல் ஏதாவது குறைபாடு இருக்கலாம். அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். அவர் பாவிகளை நேசிக்கிறார், பாவத்தை வெறுக்கிறார். இந்த பாவத்துக்காக அவர் தன்னையே ஒப்பு கொடுத்தார், ரத்தம் சிந்தினார், இரத்தத்தால் மீட்டெடுத்திருக்கிறார். நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? அவருடைய அன்பின் தியாகம், அவர் செய்த செயல்பாடுகளை நினைத்து, அதுக்கு நன்றி கடனாக நாம் ஒன்றும் பண்ண முடியாது. அவரை விசுவாசித்து, அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு, நம்முடைய குறைகள் குற்றங்களை அறிக்கையிட்டு, அந்த பாவங்களை விட்டு நாம் அவருக்காக அர்ப்பணிக்கும் போது, 1 யோவான் முதல் அதிகாரம் 7 முதல் 10 வரைக்கும் படிக்கும்போது நாம் என்ன செய்ய வேண்டும், ஆண்டவர் நமக்காக எப்படி தம்முடைய இரத்தத்தை சிந்தி நம்மை சுத்திகரித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 28:13 தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவார். ஆண்டவர் நமக்கு வழி வைத்திருக்கிறார். கல்வாரியை நோக்கி பார்ப்போம், அவர் பாடுகளை நினைப்போம், அவர் சிந்தின இரத்தத்தை சிந்திப்போம், ஒரு சுத்திகரிப்பை பெற்றுக்கொள்ளுவோம், அவருக்காக வாழுவோம். ஆண்டவர் உங்களுக்கு வேண்டிய தயவை தருவார். ஆண்டவரை அனுபவிங்க, அவரை போல மாறுங்க. ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் பரலோக பிதாவே, துதிக்கிறோம். இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் பாவங்களை மன்னிக்க வந்த தெய்வமே, துதிக்கிறோம். இந்த மக்களுக்கு விடுதலை தார், எங்களை பரிசுத்தப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.